வணக்கம். நமது கீழ் இண்டஸ்ட்ரியில் அற்புதமான இன்னொரு படைப்பான பைட்டோசிம் சிறப்பு. இந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து கூடயும் நாங்கள் சேர்த்து கொடுப்போம். 11 மூலிகை நாங்கள் இதில் சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஓமம், அசம ஓமம், சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம், வாயுவிலங்கம், ஏலக்காய், மாதுளைத்தோல், அதிமதுரம், பார்த்தீங்கன்னா புதினா, சரக்கொன்ற புளி. இப்போ இந்த 11 மூலிகையும் நம்ம சேர்க்கறது பார்த்தீங்கன்னா 11 மூலிகை ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விதமாக எல்லா மூலிகையும் வந்து ஒவ்வொரு விதமாக பயன்பாட்டுக்கு வருது. பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை சரி பண்ணுது, உடல் சூட்டை குறைக்குது, அவங்களுக்கு அந்த அலர்ஜி உள்ளே இருக்க குடல் சுவர் பார்த்தீங்களா அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதிகமாக இப்போ ஒவ்வொரு மூலிகையை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து செரிமான மண்டலம் மட்டும் இல்லை, எல்லா மருந்து கூடயும் சேர்க்க முடியல. உங்களுக்கு அலர்ஜி எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய மருந்து இது. அதாவது நுரையீரலில் சளி இருந்தாலும் கேட்கும், வயிற்றில் உப்பிசம், ஐபிஎஸ் எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்து. எந்த நோய்க்குனாலும் இந்த மருந்து நான் சேர்த்து கொடுப்போம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து எல்லாத்துக்குமே உகந்த மருந்து. இப்போ நீங்கள் வயிற்று உப்பிசத்துலேருந்து வயிற்று பொறுமல் வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே கேட்கக்கூடிய ஓமம். இந்த அசமாக ஓமம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஓமம் வகையை சேர்ந்து தான். இது பார்த்தீங்கன்னா வாயு அதாவது வலி சம்மந்த நிவாரியம் கேட்கும், செரிமான மண்டலத்தை மேற்கொண்டு அதாவது எல்லாமே சரி பண்ணக்கூடியது அசமாக ஓமம். இந்த வந்து சோம்பு பார்த்தீங்கன்னா பாதாம், பித்தம், கவம் மூணுமே சமநிலையாக கொடுக்குறது சோம்பு. எல்லா செரிமானத்தையும் தூக்கி நல்லா சரி பண்ணி கொடுக்குறது சோம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் பார்த்தீங்கன்னா உடம்பை சீராக்கிறதே சீரகம். சீரகம்னு சொன்னாலே உடம்புல ஏற்படுற அதாவது எல்லா நட்சத்திரமே வெளியேற்று கல்லீரை சமப்படுத்துறது சீரகம். மாதுளத்தோல் என்ன பண்ணோம்னா உடம்புல அதாவது அல்சரையும் கேட்கும், ஐபிஎஸ்ஸை கேட்கும், ஹெச்பி லெவலில் கூட்டக்கூடியது மாதுளத்தோல். கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து உடம்புல நச்சுத்தன்மை வெளியேற்று, கெட்ட பாக்டீரியா வெளியேற்றி, நல்ல பாக்டீரியா மற்றபடி எல்லா நச்சுத்தன்மையும் வெளியேற்றக்கூடியது கருஞ்சீரகம். இந்த வாயுவிலங்கம் என்ன கேட்டிங்கன்னா உடலில் இந்த அதாவது புழுக்களையும் வெளியேற்றும், குடலில் ஒட்டுண்ணிகளை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரு அதாவது உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் கேட்கும், ஸ்கின் அலர்ஜியும் கேட்கக்கூடியது வாயுவிலங்கம். ஏலக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அதாவது துர்நாற்றத்தையும் இங்கே சரி பண்ணும், உடம்புல செரிமானத்தை தூண்டும். மூணாவது வந்து உடம்புல சுவையை தூண்டக்கூடியது, சுவை இல்லாமல் இருக்க சுவையை தூண்டக்கூடியது ஏலக்காய். அதிமதுரம் பார்த்தீங்கன்னா உடம்புல எதிர்ப்பு தூண்டும், குடல் உள் சுவரை பார்த்தீங்களா புண்ணா இருக்கா, அதாவது உணவுக்குள்ள அத்தனை புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வந்து அதிமதுரத்துக்கு உண்டு. செரிமான மண்டலம், வாந்தி பேதி, அதாவது ஈடேஷன் இல்லை எல்லாத்துக்குமே புதினா வந்து ஒரு அருமருந்தாக செயல்படும். இது வந்து சரக்கொன்ற புளி. இந்த புளி என்ன பண்ணும்னா உடல் உள் சுவரை சரி பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது மலத்தை இறுக்கமாக இருக்குது அதை இலவு பண்ணி மலம் ஃப்ரீ மோஷன் பண்ணுற மாதிரி எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். சார் வணக்கம் சார். இப்போ பைட்டோசிம் சிறப்பு காய்ச்சலோட மூலப்பொருள் போடுறத உங்கள் ஒன்றா நான் சொல்கிறேன். நான் போடுங்க. ஓமம், ஓமம் அடுத்து போட்டுமா, அசமத ஓமம், சீரகம், இங்கிட்டோப்பா, சோம்பு, பெருஞ்சீரகம், வாயு விலங்கம், ஏலக்காய், அதிமதுரம் போட்டு அதிமதுரம், போட்டு மாதுளை தோல்,
சரக்கொன்ற புளி. சரக்கொன்ற புளி போடுங்க, புதினா கொட்டுங்க. பார்த்தீங்கன்னா 11 ஐட்டம் போட்டு முடிச்சாரு சார். இதோட விளக்கத்தை நான் மேலே வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் சார். வணக்கம். நம்ம கீழின் ட்ரெஸ்லேருந்து நான் மன்சூர் வைத்தியர் பேசுகிறேன். இப்போ கீழே காமிக்கிறது மருந்து காய்ச்சறது உங்களுக்கு எல்லாமே லைவில் காமிச்சேன். இப்போ அந்த மருந்து என்ன வேலை செய்யும், அதுக்கு எதுக்கு நம்ம உடம்புக்கு எது ஒத்து போகும், எல்லாத்தையுமே அதோடைய பலன்களை பற்றி இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம காய்ச்சின பைட்டோசிம் சிறப்பு, அந்த சிறப்போடைய பேர் வந்து பைட்டோசிம் சிறப்பு. வந்து இப்போ செரிமானத்துக்காக அந்த சிறப்பு காய்ச்சிரும். செரிமானம் மட்டும் இல்லாமல் மற்றபடி எல்லாத்துக்குமே அதாவது குடல் சுவர்கள் எல்லாம் சரி பண்ணுற மாதிரி அதில் சேரு சரக்குகளை பார்த்தீங்கன்னா ஓமம், அசமோதமும், சீரகம், சோம்பு, புதினா, ஏலக்காய், வாயுவிலங்கம், கருஞ்சீரகம், மாதுளம்பழம், அதிமதுரம், சரக்கொன்ற புளி, மொத்தம் 11 ஐட்டம் அதில் சேர்க்குறோம். இப்போ 11 ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவத்தையும் கேட்கக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ ஓமம் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செரிமானம் கொடுக்கும், இந்த வாயு தொல்லையில் நீக்கி குடிக்கக்கூடிய தன்மை. ஐபிஎஸ்சியும் கேட்கக்கூடிய தன்மை, ஐபிஎஸ் இடபிள் பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கும் ஓமா. இப்போ அசமோதம் பார்த்தீங்கன்னா ஓமம் குடும்பத்தை சேர்ந்து தான். அசமம் பார்த்தீங்கன்னா அதாவது வலியும் சேர்த்துக்கக்கூடியது. அதாவது இந்த வாயு தொல்லை, உடம்புல இருக்க வாயுகளை நீக்கி உடல் தசையில் இருக்கத்தை கேட்கக்கூடிய தன்மை அசமோதம் உண்டு. ப்ளஸ் அதை வலி நிவாரியாகவும் அது இருக்கும். உடம்புல இருக்க வலியும் கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. அசமோதம். சீரகம் என்பது உடம்பை சீர் பண்ணுறது சீரகம். இப்போ சீரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கல்லீரலையும் வேலை செய்ய வைக்கும், வாந்தி எல்லாத்துக்குமே, குமட்டல் எந்த மாதிரி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு உடம்புல எந்த அர்த்தம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம உடம்புல எந்த இடத்துல எந்த பாதிப்புனா அந்த சீரக தண்ணி குடிங்கன்னு சொல்கிறேன். என்ன காரணம், அந்தோடைய அதாவது உணவுக்குள்ள உள்ள புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை சீரகத்துக்கு உண்டு. அதாவது சோம்பு அருமருந்து சொல்லலாம். கபம், வாதம், பித்தம், கவம் மூணுமே சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை சோம்புக்கு உண்டு. பெரு சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது சோம்பு மற்ற செரிமான மண்டலையும் சரி பண்ணி குடிக்கும். சமநிலையை கொடுக்குற தன்மை வாதம், பித்த, கபத்தை மூணுமே சமநிலையை கொண்டாடக்கூடிய சோம்பு. கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா உடல்ல கெட்ட பாக்டீரியாவெல்லாம் இது பண்ணி நல்ல பாக்டீரியா உருவாகக்கூடிய தன்மை. கருஞ்சீரகத்துக்கு நிறைய தன்மைகள் உண்டு. நம்ம கேன்சர், அதாவது மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கருஞ்சீரகம் நல்லதுன்னு சொல்லக்கூடிய நம்ம மருந்துல கருஞ்சீரகத்தை சேர்த்துருக்கோம். புதினா பார்த்தீங்கன்னா நம்ம கொமட்டல், வாந்தி எல்லாத்தையுமே அந்த ஐபிஎஸ்சிங்க அதாவது சுவையை உருவாக்கக்கூடிய தன்மையும் ஒரு இடர்பப்ஸ், ஒரு வாந்தி அந்த மாதிரி ஒரு அன்னீசியா இருக்கிறத சரி பண்ணக்கூடியது உங்களுக்கு புதினா. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சுவைத்தன்மையை கூட்டக்கூடிய தன்மை, வாய் துர்நாற்றத்துக்கு சரி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு. அதாவது நாக்கிலேருந்தே சுவையை தூண்டி அதோடைய செரிமானத்தை கொண்டாடக்கூடிய தன்மை சுவைக்கு சுவை அது ஏலக்காய்க்கு உண்டு. எதிர்சக்தியும் உண்டு. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம செரிமான தன்மையை கொண்டாடினாலும் அதுக்கு பண்ணுறான்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதுளைத்தோல் பார்த்தீங்கன்னா அல்சரையும் கேட்கும், ஐபிஎஸ்ஸையும் கேட்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னு போகணும் மாதிரி இருக்கும், ஐபிஎஸ், அதான் இடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த குடல் புண்ணு இருக்கும், அந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு மாதுளைத்தோலுக்கு உண்டு.
இப்போ அதிமரம் பார்த்தீங்கன்னா அதிமரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க அதாவது குடல் சுவர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கேட்கும். புண்ணை எங்கே இருந்தாலும் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அதிமரத்தை கொண்டு. பார்த்தீங்கன்னா அதிமரம் வந்து அபூர்வமான மருந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே எதிர்த்தையும் தூண்டக்கூடியது. அதிமரத்தை வந்து குரல் வளத்துலேருந்து எல்லாத்துக்குமே சளி சம்மந்தப்பட்டு கேட்கக்கூடிய மருந்து அதிமரம். இப்போ வந்து நுரையில் ஒரு தொற்றுக்கு வச்சுங்களேன், இப்போ பைட்டோசிம் குடித்தாலே சில பேர் சொல்லுவாங்க, சார் பைட்டோசிம் மட்டும் குடிச்சப்போ என் பையனுக்கு பரவாயில்ல. என்ன காரணம்னா அதில் வந்து அதிமதுரம் கரிஞ்சீரகமும் அந்த நுரையீரலுக்கு அலர்ஜியை கேட்கும். இப்போ மருந்து நம்ம வந்து செரிமானத்தையும் கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 90 வியாதியை சேர்த்துக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அப்போ அதிமதுரம். அப்போ பார்த்தீங்கன்னா சரக்கொன்ற புளி. சரக்கொன்ற புளி பார்த்தீங்கன்னா சரக்கொன்ற புளி உடம்புல இருக்க நச்சுத்தன்மை வெளியேற்றி நம்மளுடைய அதாவது மோசனை வந்து நம்ம இறுக்கத்தன்மையாக இருக்கிறத அந்த இலக்குத்தன்மையை கொண்டாந்து அந்த அந்த மோசம் ஒரு வழியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் சரக்கொன்ற புளி. வாயு விலங்கம் இருக்கலே அபூர்வமான மருந்து. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒட்டுண்ணி சொல்லுவாங்க, உடம்புல வந்து அந்த குடலுக்குள்ள ஒட்டுண்ணியாக இருக்கும், அந்த கீரை பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிகளில் பூரா அந்த மயக்க நிலைமையை கொண்டாந்து வாயு விலங்கு வெளியே. இப்போ அளவில் வந்து ஒரு பூச்சி மாத்திரை போடுவாங்க, அதுக்கான வந்து இந்த பூச்சியும் வெளியே கொண்டாடும், ஸ்கின் அலர்ஜியும் கொண்டாடும், ஸ்கின் அலர்ஜியும் சரி பண்ணும், உடம்புக்கு எதிர்ப்பு கொடுக்கும். மெயினாக வந்து இந்த அதாவது தேவையில்லாத வந்து இந்த ஒட்டுண்ணி மாதிரி உள்ளே இருக்க அதோடைய அலர்ஜியை வெளியே கொண்டாந்துடும். மெயினாக வந்து குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே அந்த கீரைப்பூச்சி இருக்குது, கீரைப்பூச்சியை மயக்கிழமை கொண்டாந்து வெளியே கொண்டாந்துடும். இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ வீட்டில் இருக்க டாய்லெட் போனால் உங்களுக்கு தெரியாது. இது அவுட் சைடில் போய் டாய்லெட் போனீங்கன்னா இல்லை குழந்தைய போனால் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக அந்த பூச்சி கூட வெளியே வந்திருக்கும். அப்போ பூச்சி வெளியே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் அந்த சாப்பிட்றவங்கள சாப்பாடு எடுத்துக்கிறோம். ஏன்னா முதல்ல போன சாப்பாடு கூட பூச்சி சாப்பிட்னா வாழை தண்டிக்காம இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி மயக்கிழமைக்கும் வெளியே வந்துடும். அந்த வாயு விலங்கத்தோட தன்மை வந்து ரொம்ப அபூர்வமான மருந்து. அது மாதிரி இந்த 11 மூலிகைகளை எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து என்னென்னா அந்த 11 மூலிகை இப்போது இதை சரி பண்ணி நாங்கள் பைட்டோசிம் சிறப்பு கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் செரிமானம் மண்டலம் அத்தனைக்குமே சரியாக நான் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்க முடியலன்னா எல்லாத்துக்கும் சாப்பிட்ட பொருள் சாப்பிட சொல்லுவோம். இந்த மருந்தை வந்து சாப்பிட்ட பொருள் சாப்பிட சொல்லுவோம். இன்னொரு மருந்து இருக்குது, நாங்கள் துணை மருந்து போட்டிருக்கோம், லிவர் டானிக் ஒன்று போட்டிருக்கோம், லாங் லீவ்னு. பார்த்தீங்கன்னா லாங் லீவ் வீடியோவில் கூட அது சொல்லியிருப்பேன். இப்போ எங்கிட்ட வருவாங்க, சரியாகவே செரிக்கலை, லிவர் வேலை செய்யலை, ஃபேட் லிவராக இருக்குது, அது மாதிரி எங்களுக்கு வந்து நான் திங்ஸ் சாப்பிட்டனால அந்த பிரச்சனை இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ஃபேட் லிவராக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், லிவர் டானிக்கை வந்து முதல்ல கொடுத்துருவோம். லிவர் டானிக் என்ன செய்வோம், இது வந்து நிலவேம்பு, கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, கோரைக்கிழங்கு, ஆமணு, கடுகுரணி. இப்போ அந்த டானிக்கை கொடுத்துட்டு அப்புறமா இந்த டானிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 20 ml 15 ml 20 ml சாப்பிட சொல்லுவோம். சிவிர் அவங்களுக்கு 20 ml, நார்மலாக 5 ml. இப்போ ஒரு டானிக் வந்து 5 நாளைக்கு வரும். 500 ml டானிக் வந்து 5 நாளைக்கு. இதோட மொத்த விலையை 370 ரூபா தான். 200 ml 150 ரூபா, 500 ml 370 ரூபா தான். உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கொரியர் ஃப்ரீ தான். ஏன்னா மக்களுக்கு போய் சர்வீஸ் ஆகணுன்றதுக்காகவே நாங்கள் இந்தியா ஃபுல்லாக கொரியர் ஃப்ரீயாக கொடுக்கோம். இதை இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மருந்தை கொடுத்துட்டு சாப்பிட்ட 10 நிமிஷத்தில் இந்த மருந்து கொடுப்போம். இதை கொடுக்க என்ன ஆகுது, அவங்க செரிமானம் நல்லா ஆகணும்னு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இதுதான். எனக்கு மோசனே வரல சார், செரிக்கவே இல்லை சார், எப்போ பார்த்தாலும் புளிச்சமாக இருக்குது சார், உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, மைண்டு ஃப்ரீ இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். வித்தின் ஒன்றும் இல்லை, இந்த ஒவ்வொரு சிறப்பு குடிக்கையிலே ரிசல்ட் வந்துடும். நீங்கள் மொத்தம் நிறையலாம் குடிக்கலாம். 15 நாள் இல்லை 10 நாள், காலைல 20 ml நைட்டு 20 ml 10 நாளைக்கு வரும். காலைல 5 ml நைட்டு 5 ml 5 நாளைக்கு வரும். இது கூட ஒரு பவுடர் ஒன்று கொடுப்போம். ரொம்ப இதாக இருக்காங்க கேஸ் சாப்பிடலாம்னா அவங்களுக்கு என்ன, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், நிலவாக, அதிமதுர, ஓமம், ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு நைட்டு குடிங்கன்னு சொல்லுவோம். குடிக்கல அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். உடம்புல இருக்க கழிவுகள் வெளியேறினாலே மனிதனுக்கு பாதி நோய் தீர்வு. இப்போ கழிவுகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இடியேஷன் பண்ண தான். இப்போ சில பேருக்கு வந்து செரிமானத்தை நம்ம குறைக்க அது செரிமானத்தை நம்ம ஒரு மாதிரியாக இருக்கோம்ல, எனக்கு நெஞ்சு வலிக்கு சார், அல்சர், அதாவது எல்லா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. செரிமானம் ஆகிட்டாலே உங்களுக்கு பாதி நோய் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வந்து நல்லா மோஷன் போகணும், நல்லா தூக்கம் வரணும், நல்லா வந்து சாப்பிடணும், யூரின் மோஷன் கரெக்டாக இருந்தாலே எந்த நோய் வந்தாலும் பாதி நோய் குறைஞ்சிடும். இப்போ சுகர் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், பைல்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சாதாரணமாக செரிமானத்தை நம்ம இப்போ நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி இது நிறைய ஐட்டங்கள் வந்து இப்போ வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கனால தான் லிவர் என்ன எவ்வளவு தாங்கும். லிவர் போய் நம்ம அடுத்தடுத்து வாங்கும்போல அடுத்து கொடுக்க என்ன ஆகும், அதுக்கு ஒரு தன்மையை மாற்றமுல அது வேலை செய்யாமல் தடுக்கிறனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனையை வர்றதுக்கு காரணமே. அதை வேலை செய்யத்தே இந்த மருந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த மருந்து அதாவது நீங்கள் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோத்து போதும்.
ரொம்ப நாளாக இல்லை, ஒரு வாரம் 5 நாளே ரிசல்ட் தெரியும். நாங்கள் எங்கிட்ட வர்ற ஃபோனில் காணலே சொல்லுவோம் 5 days உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3 மாதம் 2 மண்டலம் 1 மண்டலம் 2 மண்டலம் எடுக்க முடியலன்னா அடுத்து அந்த பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படாது. ஆனால் இது வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பைட்டோசியம் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து குழந்தை கொடுக்கலாம். ஏன் 2 வயசுலேருந்து கொடுக்கலாம்? அந்த காலத்தில் ஓம மாற்று எதில் கொடுங்க, ஓமாசமாக சரி, இது ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்க மருத்துவ குழம்பு தான் அது. நீங்கள் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாட்டி வைத்தியம் அது டக்குன்னு செய்வாங்க. விக்கல் வருதா, சீரக தண்ணி போட்டு குடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? நம்ம அன்றாட ஒரு மசாலாவுக்கு ஒரு சீரகம் சோம்பு சேர்க்காத என்ன மசாலா பண்ணுறீங்க? எல்லாமே செரிமானத்துக்காக, உடம்புல நச்சுத்தன்மை வெளியேற்றது அந்த காலத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடம் படி தான். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லல. இது வந்து பழங்காலத்தில் நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவோம். எல்லாமே நீங்கள் போய் நெட்லேயே பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஓ இந்த மருந்து எல்லாமே இப்போ நிகழ்வு வந்து எல்லா காலகட்டமும் வந்து இப்போ வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது, எல்லாமே நெட்டில் ஏற்றிடுறாங்க. இப்போ அந்த மருந்து என்ன ஆகுது, என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் ஒரு டிவியில் என்ன சொல்லுவாங்க, சார் இதை போட்டு அதை குடிங்க, அதை போட்டு இதை குடிங்கன்றாங்க. யார் சார் செய்யறதுக்கு டயத்தில் ஆள் இருக்காங்க சொல்லுங்கள்? ஒரு சாப்பாடவே ஆர்டர் பண்ணி வாங்கி குடிக்க காலத்தில் இருக்கும்போல நீங்கள் மருத்துவத்தை வாங்கி அந்த போட்டு காய்ச்சி கொடுங்கன்னு எல்லாமே கம்ப்யூட்டர் உலகம் ஆகி போச்சு. இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கே டைம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆலோசனை ஓகே, அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தப்பே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக செஞ்சுருக்கோம், நல்லா போய்கிட்டே இருக்கு. எல்லா டாக்டர்ஸ்லாம் 100 பாட்டில் 200 பாட்டில் வாங்குவாங்க. ஆனால் ஏன் இதை கொண்டாடுறோம்னா மக்கள் கடைகோடி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால லைவ்ல காமிச்சு கொடுக்குறோம். நீங்கள் நம்பலாம் செலவழிக்க வேணாம், ஒவ்வொரு பாட்டில் வாங்க, 15 நாளைக்கு இந்த மருந்து வரும், 750 ரூபா செலவழிங்க. கொரியரே 100 ரூபா 150 ரூபா செலவழிச்சு அனுப்புவோம். இந்த இந்தியாவுக்குள்ள தான் அந்த 1 ரூபாய் சொத்துக்கு அதிலே தெரியும், 5 நாள் தெரியும். அப்புறம் சொல்லுவீங்க பரவாயில்லைங்க இந்த மருந்து நல்லா இருக்கு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான தேவையான பொருளை நம்ம செஞ்சு உங்கள் லைவில் காமிச்சு உங்களுக்கு விலையோடு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ இது கூட வருமா அப்படின்ற மாதிரி ஒரு 2000 வருமா 3000 வருமா அப்படிலாம் கிடையாது. என்ன ரேட்டோ பில்லு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுற அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறமா எல்லாமே கிளியராக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் பார்த்துட்டு இது அனுப்புவாங்களா அந்த ஒரு நிறைய ஒரு டவுட்டு எல்லாத்துக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஒரு டவுட் இருக்குது. நிறையா இங்கே கொடுத்து ஏமாந்துட்டு சார், இங்கே கொடுத்து ஏமாந்து, அதுக்கு அந்த வேலையே கிடையாது. இது கம்பெனி லைசன்ஸோடு உள்ள கம்பெனி. எங்களுடைய கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர் 1223, தமிழ்நாடோட 12223. கீலிங் ட்ரக்ஸ் 500 வகை மருந்து நம்ம தயார் பண்ணுறோம். தேவையான மருந்துகளை வந்து ஆன்லைனில் இப்போ எல்லாரும் கொடுத்த ஸ்டோனு கொடுத்தா பரவாயில்ல சார், ஒரே வாரத்தில் நாங்கள் 40 நாள் சாப்பிடுன்னு சொல்கிறோம். அவங்க 10 நாள் 15 நாளே பரவாயில்ல சார், ஸ்டோனில் வெளியே வருது சார், நல்லா இருக்குது சார், அடுத்து வாங்காமல் கூட இருக்காங்க. நாங்கள் சொன்னால் அது கிளியராகணும் 40 நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இஷ்டம், அதுக்கு மேலே வாங்குறது அவங்க இஷ்டம் தான். அது மாதிரி இப்போ மருந்து எடுக்கிறீங்கன்னா எல்லா மருந்தும் உங்களுக்கு வருமான சொத்து தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு லிவர் டானிக் போட்ட பிறகு ஃபேட் லிவர் தண்ணி ட்ரிங்க்ஸ்னால பாதிப்பு சார், அதுதான் நிறைய பேர் தகவல் வருதுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன செய்வோம், அதுவும் இதுவும் கொடுக்குறோம். தொடர்ந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீடியோ வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணி இப்போ போடுற முடிஞ்சு. இந்த பைட்டோசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குட்டி டாக்டர் வீட்டில் இருக்கான்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது. இது வந்து எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடிய மருந்து அது. அப்போ ஃபுட் பாய்சன் என்ன, அந்த செரிமானம் ஆகி உங்களுக்கு மோசம் வெளியே வந்தாலும் ஃபுட் பாய்சன் உடனே சரியாகும். அதில் உயிருக்கு ஆபத்து வருது, ஃபுட் பாய்சன் உயிருக்கு ஆபத்து. அப்போ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு விருந்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வீட்டில் ஏதாவது சாப்பிட்றீங்க, அந்த பொருள் செரிக்கிற நைட்டு எனி டைம் எடுத்து சாப்பிடக்கூடிய மருந்து. குழந்தைக்கு 5 ml, பெரியவங்களுக்கு கொஞ்சம் 10 வயசு குழந்தைக்கு 10 ml, ஒரு நார்மலுக்கு 5 ml, செரிமான வரல 20 ml. யார் வேணாலும் குடிக்கக்கூடிய பொருள். இது வந்து ஒரு குட்டி டாக்டர்னு சொல்லலாம், குட்டி சித்தா, இது மருத்துவமே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கூடிய எல்லார் வீட்டுக்கும் தேவையான மருந்து இது. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது பண்ணி நம்ம காமிச்சு போட்டிருக்கோம். இதை வாங்கி இப்போ இதை பார்க்குற சில டாக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்ற நோக்கத்தில் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ டாக்டர்ஸ் பார்த்தாலும் எந்த இடத்துக்குனாலும் அவங்களுக்கான தேவையான டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அவங்க மூலியமாக தான் மக்களுக்கு இப்போ நாங்கள் நேரடியாக விற்கிறது காவாசி முக்கால்வாசி நம்ம டாக்டர்ஸ் அவங்க மூலியமாக வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கம்பெனி வளர்றதுக்கு ஒரு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஒரு டாக்டர்ஸ்கள்னால அவங்களுக்கு நாங்கள் தேவையான டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எங்களுடைய கம்பெனி எதிர்பார்க்காத டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அது கம்பெனியோட வளர்ச்சியை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தால் தான் கம்பெனியை வளர்க்க முடியும். அந்த ஒரு நோக்கத்தில் இந்த வந்து ஆன்லைனில் பண்ணுறோம்னா தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரட்டும், இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த டீட்டெயில் வீடியோலாம் நாங்கள் கொடுக்கணும். சில தப்புகள் ஏதாவது ஒரு எகென்ஸ்டாக ஏதாவது வார்த்தைகள் சில இது இருந்தால் கூட அதை வந்து ஒரு பெருசாக எடுத்தாங்கன்னா சொல்கிற விஷயத்தில் என்ன நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் எல்லாமே சரியாக பேசிட்டோம் நீங்கள் அதுன்னு நான் சொல்ல வரல. அதில் ஒரு பிழை இருந்தாலும் மன்னித்து நல்லதாக நான் எடுத்து சொல்கிறது விஷயத்த நல்லதாக இருக்கா அதை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மருந்து இருக்கிற ஒரு வாரத்தை ரிசல்ட் 5 நாள் ரிசல்ட் தெரியும், வேறு நம்ம நாளாக கிடையாது. 5 நாள் ரிசல்ட். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்கல் அது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நீங்கள் லைனில் வந்து பித்தப்பைக்கல் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பித்தப்பையினால் வர பாதிப்பை இப்போ ஒரு 5M 8M இருக்குது 10M இருக்குன்னா ஒரு 2M 3M 4M குறைக்கலாம். சுத்தமாக கிளியர் பண்ணணும்னு நாங்கள் அதுக்கு உறுதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா பித்தப்பை பார்த்தா இப்படி இருக்கும், உள்ள கல் இருக்கும். இந்த கல் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா செரிமான தன்மை குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெச்சிபி லெவலில் டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், சாப்பாடு செரிக்காமல் இருக்கும், அப்புறம் பசி எடுக்காமல் இருக்கும், வலி இருந்துக்கும். இது எல்லாமே சரியாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்க பைட்டோசைமு இந்த மருந்து 2 கொடுப்போம். சாப்பிட்ட பிறகு ஒரு 2 விதமான கேப்சூல் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக கேப்சூல் சாப்பாட்டுக்கு முன்னாடியும், பித்தப்பைக்கா இன்னொரு மருந்து கால்சோன்னு ஒன்று போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை, அரிசி திப்பிலி 3 சேர்ந்த மாதிரி இந்த மருந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த இந்த மருந்து வந்து அவங்களுக்கு பித்தப்பைகள் கல்லும் கரையும். ஆனால் மொத்தமாக ரிலீஃப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் உறுதியாக எந்த மருந்துமே நான் வந்து என்ன சொல்லுவோம், அதாவது யாரையும் ஏமாற்றக்கூடாது. டெலிகார் பண்ணவே சொல்லுவாம்மா, நீங்கள் எது பேசுனாலும் உள்ளது சொல்லுங்கம்மா, இப்படித்தான் யாரும் ஏமாற்ற நோக்கம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க நோயோட தன்மையோடு இருக்காங்க. அந்த நோயோட தன்மையோடு இருக்கவங்களுக்கு நம்ம ஆறுதலான பதில் சொல்லணும், அதே நேரத்தில் ரிசல்ட்டான பொருளை கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த 11 ஐட்டம் ஏன் காமிக்கிறோம், இது நிறைய கமெண்ட்ஸ் வருது. எல்லாத்தையுமே காமிக்க மாட்டாங்க, நீங்கள் காமிச்சிருங்கண்ணா. நான் தப்பு கிடையாது. நான் ஒரு உலகத்தில் 1% கூட நம்ம கொடுக்க பாயிண்ட் கூட நம்மளால் கொடுக்க முடியாது. எங்கேயாவது கடை கூட இருக்காங்க, ஒரு 4 பொருள் கூட அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. இதோட நம்ம சித்தா ஆயிரம் அழிஞ்சிடக்கூடாது. இந்த மருந்தெல்லாம் வந்து நம்மள முன்னோரை கண்டுபிடித்த பொருள். இப்போ நம்ம அதை எந்த ரேஷியோவில் போட்டு அதை கொடுக்கணும், அவங்களுக்கு எதில் லெவலில் இருக்குது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ சமைக்கிறாங்கன்னா எல்லோரும் சமைப்பாங்க, ஒருத்தர் டேஸ்ட்டாக இருக்கும், ஒருத்தர் டேஸ்ட் இல்லைன்னா இந்த ரேஷியோ இருக்குது. ரேஷியோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை பக்குவமாக எடுக்கணும். இப்போ நம்ம காய்ச்சிருமே சிறப்பு 2 நாள் காய்ச்சிரும். இப்போ எல்லோரும் கொதிக்க வச்சு அப்படி எடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நீ காலையில் 6 மணிக்கு பற்ற வச்ச அடுப்பு 9 மணிக்கு மேலே நல்லா சூடாக ஓட்டித்தான் இந்த பொருள்களாக போடுறோம். இன்றைக்கி நைட் 8 மணி அந்த வேக்காடு கொடுத்து அந்த சிம்லேயே இருக்கும். ஏன்னா அந்த பொருளோட எசன்ஸை நல்லா எடுத்து சுண்டை ஒட்டணும். அப்போ தான் அந்த பொருள் அதாவது ரிசல்ட் வரும். நாளை காலையில் வந்துட்டு 10 மணி வந்து நாளை காலையில் 6 மணிக்கு பற்ற வச்சுட்டு 9 மணிக்கு மேலே அதை வடிகட்டி எடுத்துகிட்டு திருப்பி அந்த சிறப்பு ப்ராசஸில் பண்ணுறோம்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணி ஆகும். அப்போ ஒரு ஆள் வந்து 3 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுடுவாங்க. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். எங்களுடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை வந்து வீரியத்தன்மை அதிகமாக்கி அந்த பொருளாகாமலே அதோடைய தன்மை மாறும். இப்போ நம்ம அப்பயே போட்டு பண்ணி பாருங்கள், இப்போ கஷாயமே போச்சு குடிக்கணும்னா அந்த தன்மையை வந்து கூட்டணும்னா அந்த சுண்டை காய்ச்சணும். அப்படி தான் உங்களுக்கு சித்தரில் சொல்லுவாங்க. அந்த ஃபாலோ அப் என்கிட்ட உண்டு. ஏன்னா நான் இந்த மெடிசனை வந்து இப்போ வந்து எல்லா மெடிசனும் பார்த்தீங்கன்னா நான் 1 வாரத்துக்கு முன்னாடி வந்துடும். எல்லா மெடிசன்லையும் கல் மண் இல்லாத மெடிசன் எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு சமைக்க அரிசியில் கூட இருக்குது. அப்போ அதை சுற்றி முறை பண்ணணும். இப்போ ஓமமும் விளையிறது அதில் வருது. எல்லாத்துலேயுமே அதை சுத்தி பண்ணி அதை வந்து நம்ம வீரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மெடிசனை யூஸ் பண்ணணும். இப்போ கரிஞ்சீரமா எல்லாத்துலேயுமே கல் மண் இல்லாமல் இருக்காது, தூசி இல்லாமல் இருக்காது. அப்போ அதை நம்ம சுற்றி முறை வந்து எதுலேயுமே அதை வந்து நான் டைவர்ட் பண்ண மாட்டோம். முறையாக இப்படி செய்யணுமா, இப்படி தான் செய்யணும், நம்மளோட ஸ்டாண்டர்ட் இதுதான், அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்துலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுவோம். அதாவது மருந்து அதை வாங்கி சாப்பிட்டாங்களா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதனால் வந்து நம்ம எந்தலையுமே டைவர்ட் பண்ண மாட்டோம். அதனால் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லக்கூடிய வாய்ப்பாகி போச்சு. நிறைய எடுத்துக்கிட்டோம். டீட்டெயில் எடுத்து பாருங்கள். நீ குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே அதாவது மெயினாக வந்து 2 வயசுலேருந்து 15 வயசு உள்ள குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி காலையில் 10, அதாவது 2 வயசு குழந்தை
5 வயசுக்குள்ள 5 ml, 5 வயசுலேருந்து 10 வயசு 5 வயசு வரைக்கும் 10 ml, 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 15 ml. காலை நைட்டு 2 வேளை கொடுங்க. உடம்புல இருக்க பூச்சி செரிமானம், சாப்பாடு இருக்கலை, செரிக்கலை, இந்த இப்போ பார்த்தா சாக்லேட்டு அதெல்லாம் சாப்பிட்றனால பூச்சி இருக்கதே செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் அதோட மகிமையை உங்களுக்கு உணரக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைக்கும். இவ்வளோ நேரம் கேட்டு, அதாவது எல்லாத்துக்கும் மருந்துகளை நம்ம அடிக்கடி எல்லாமே தயார் பண்ணி ஒன்று வீடியோ ஏற்றிக்கிட்டே இருப்போம். யூடியூப்பில் கீலிண்டர்ஸ் விழுப்புரம் போட்டிங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்பப்போ ஏறுற வீடியோ எல்லாம் இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஜெய் சித்தா ஆயுர்வேதா கிளினிக் பண்ணால் ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ இருக்கும். வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நல்லதாக இருக்கும். நல்லா இருக்க பட்சத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு, அதாவது உங்களால் முடிஞ்சது மற்ற மக்களுக்கும் அதை பகிரும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வணக்கம்.